இந்த சபை மகத்துவமானது. இதன் கூலி சொல்லால் வரையறுக்க முடியாதது. எனவே அந்த நிறைவான கூலியை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த சபையிலே இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக, இன்றைய ஹுதுபாவில் வஹீன் வழியிலே வாழ்க்கையின் இலக்கு என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா வாழ்வு என்று சொல்லி நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை தந்திருக்கின்றான். அந்த காலத்துக்குள் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முடித்து கொண்டு வந்த பயணத்தை முடித்தவர்களாக மீண்டும் இறைவன் நம்முடைய வாழ்வுடைய கட்டளையாக அடுத்த கட்டம் எதையெல்லாம் வைத்திருக்கின்றானோ அதை நோக்கி செல்ல வேண்டிய அடிமைகளாக இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பது நம் யாருக்கும் தெரியாது. எந்த இடத்திலே நிறைவு பெற இருக்கின்றது என்பது நம் யாருக்கும் தெரியாது. அவ்வாறு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிறைவடைவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்விலே நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இலக்கை அல்லாஹு தஆலா நமக்கு நிர்ணயித்திருக்கின்றான். அந்த இலக்கை நம்முடைய மரணத்துக்கு முன்னால் அடைவதற்குரிய முயற்சியும் அதற்கான தியாகங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எது இலக்கு என்பதை அறியாமல் நாங்கள் எதையோ நம்முடைய வாழ்க்கையில் இலக்காக கொண்டு நம்முடைய வாழ்வுடைய பயணத்தை கொண்டு செல்வதனாலும் நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது, நம்முடைய வாழ்விலே நாங்கள் எவ்வளவு அவசரமாக நம்முடைய இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டியும் நம்முடைய வாழ்வின் இலக்கு என்ன என்பது சம்பந்தமாக உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்காக எதை வைத்திருக்கின்றானோ அதை நாங்கள் சரியாக இனங்கண்டு கொள்ள வேண்டும். அதை நாங்கள் சரியாக இனங்காணவில்லை என்றால் அந்த இலக்கை அடையாதவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டிய நிலை நமக்கு ஏற்படும். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த இலக்கை தவறான முறையிலே புரிந்து வைத்து நாங்கள் தவறான ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நாடிய அல்லாஹு தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர அநேகமானவர்கள் இலக்கை அடைவதிலே பிரச்சனை கிடையாது. ஆனால் எது இலக்கு என்பதிலே பிரச்சனை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எது நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு? இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நம்மிலே பலர் வாழ்க்கையுடைய இலக்கு என்னென்று கேட்டால் அவசரமாக சொல்லக்கூடிய பதில் சொர்க்கம் என்று. ஏனென்றால் நாங்கள் எது இலக்கு என்பதை அறியாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை புரிய வைப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அல்லாஹு தஆலா அந்த தூதருக்கு திருமறை குர்ஆனை இறக்கி வைத்தான். இறக்கி வைத்த அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா இலக்கை தெளிவாக சொல்லி இருக்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லாத ஒரு இலக்கை நம்முடைய இலக்காக கொண்டு சில வேளைகளில் நம்முடைய பயணம் அமைந்து விடுகின்றது. நம்முடைய பயணத்திலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கு என்ன என்று கேட்டால் அதிகமானவர்களுடைய பதில் சொர்க்கம் என்பதுதான். ஆனால் திருமறை குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நமக்கு இலக்காக சொல்லி தந்தது கிடையாது. அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுகின்ற நேரத்திலே ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னா என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அவர்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்திலே சொர்க்கமாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றானே தவிர அவர்களுக்குடைய இலக்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ஆக்கி இருப்பதாக நமக்கு சொல்லித் தரவில்லை. ஏனென்றால் ஒரு இலக்கு இருக்குமாக இருந்தால், நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற நேரத்தில் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுமாக இருந்தால் அந்த காரியத்தை முடிப்பதற்கு முன்னால் அல்லது அது முடிக்கின்ற நேரத்தில் அந்த இலக்கு அடையப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கு சொர்க்கமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலேயே சொர்க்கத்தை அடைய வேண்டும். அவ்வாறு அடைய முடியாது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மிஹ்ராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை எடுத்து காட்டினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது என்னண்டு, இந்த இடம் யாருக்குரியது, இந்த இடம் என்னன்னு கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை, இது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, முஹம்மதே நீங்கள் இன்னும் மரணிக்கவில்லை என்கின்ற வார்த்தை தான். நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றீர்கள் என்பதுதான். ஒருவர் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமான நிபந்தனை, அவர் இந்த உலகத்திலே மரணிக்க வேண்டும். அப்படி நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்றால் நம்முடைய இலக்கு எப்படி சொர்க்கமாக இருக்க முடியும்? சொர்க்கம் என்பது நம்முடைய இலக்காக இருந்தால் மரணிப்பதற்கு முன்னால் நம்ம அடையக்கூடிய ஒரு விடயமாக இருக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு காலமும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை கூட அல்லாஹ் தஆலா இன்னும் சொர்க்கத்துக்கு அனுப்பவில்லை. வானத்திலே அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக வைத்திருக்கின்றானே தவிர சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக வைக்கவில்லை. எல்லோரும் இந்த உலகத்திலே சொர்க்கம் செல்ல வேண்டுமா, மரணிக்க வேண்டும். எனவே மரணிப்பதற்கு முன்னால் இருக்க வேண்டிய இலக்கு நிச்சயமாக சொர்க்கமாக இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா நமக்கு அதை சொர்க்கத்தை சொல்லி தருவது, இந்த உலகத்திலே ஒரு இலக்கை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த இலக்கை ஒரு மனிதன் அடைந்து கொள்வானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பரிசாகத்தான் சொர்க்கத்தை நமக்கு சொல்லி தருகின்றான். எனவே பரிசு நம்முடைய நோக்கமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளதாக இருக்க வேண்டுமே தவிர அதுதான் நம்முடைய இலக்காக மாறிவிடக்கூடாது. சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு இலக்கை நிர்ணயித்து இருக்கின்றான், அதை அடைவது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அதுக்கு தருகின்ற பரிசுக்கு பின்னால் நாங்கள் போவதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது. இந்த உலகத்தில் அந்த பரிசு கிடைக்க போவதும் கிடையாது. நம்முடைய பிள்ளையை மகனை கூப்பிட்டு ஓடவெல்லை 9 எடுத்தால் உனக்கு ஒரு பைசிக்கிள் வாங்கித்தாரேன் என்று நாங்கள் சொல்ல, அவன் செய்ய வேண்டிய காரியமாக நாங்கள் அவனிடத்தில் எதை எதிர்பார்ப்போம்? ஓலவெல்ல 9 எடுக்க வேண்டும், அதைத்தான் எதிர்பார்ப்போம். அவன் சைக்கிள் கடையாக ஏறி இறங்குவானாக இருந்தால் படிப்பதை விட்டுவிட்டு அவனிடத்திலே ஒரு அறியாமை இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோமா இல்லையா? அது போன்றதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு இலக்கை இந்த உலகத்திலே நிர்ணயித்து விட்டு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசை நமக்கு வாக்களித்திருக்கின்றான். நாங்கள் பரிசை பற்றி படிப்பதற்கும் பரிசை ஆசை வைப்பதற்கும் பரிசை அதிகமாக சிந்தித்து பார்ப்பதற்கும் அதிகமாக பரிசுடைய விடயத்தில் நம்முடைய சிந்தனைகளை ஆழ்த்துவதற்கும் நாங்கள் நம்முடைய காலத்தை கழித்து விட்டோம் என்று சொல்லி சொன்னால் இலக்கை அடைந்த பாடும் கிடையாது, பரிசை அடைந்த பாடும் கிடையாது என்கின்ற நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை பரிசாக சொல்லிவிட்டு அதனுடைய அழகுகளை பற்றி நமக்கு சொல்லி தருகின்றான். எதற்காக வேண்டி? இந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஊக்குவிப்பாகத்தான் அதை அல்லாஹு தஆலா செய்கின்றான். எனவே அதை ஒரு ஊக்குவிப்பாக வைத்துக் கொண்டு இலக்கை நாங்கள் சரியாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சிலருக்கு இலக்கு என்ன? அல்லாஹு தஆலா எதையெல்லாம் இலக்கை அடைவதற்கான வழிகளாக இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றானோ அந்த வழிகளையே இலக்காக மாற்றிவிட்ட ஒரு பயணத்தையும் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். ஒரு இலக்கை அல்லாஹ் நிர்ணயித்து இந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இன்னென்ன முறைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களால் இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் இந்த உலகத்திலே சில இலக்கை அடைவதற்கான சில வழிகளை வைத்திருக்கின்றான், சில சாதனங்களை வைத்திருக்கின்றான். அந்த சாதனங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோமாக இருந்தால் நிச்சயமாக நம்மால் அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும். அந்த சாதனங்களை நாங்கள் சரியாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோமாக இருந்தால் அந்த இலக்கை அடைகின்ற பயணம் மிக இலகுவாகவே அமைந்துவிடும். அந்த சாதனங்களை நாங்கள் சாதனமாக பயன்படுத்த வேண்டுமே தவிர இலக்காக நம்ம அதை கூட மாற்றிவிடக் கூடாது. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் கோல் அண்ட் தி மீன்ஸ் சொல்லி. கோல் என்பது இலக்கு, மீன்ஸ் சொல்வது சாதனம். அந்த இலக்கை அடைவதற்கான வழி, அந்த இலக்கை அடைவதற்கான வழியை இலக்காக நாங்கள் மாற்றிவிடக் கூடாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் இலக்கை அடைவதற்கு ஒரு சில வழிகளை வைத்திருக்கின்றான். அந்த வழிகளை கூட நீங்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று வைக்காமல் உங்கள் அனைவரின் மீதும் அந்த வழிகளை எடுத்துக்கொள்வது கடமை என்கின்ற நிலைமையிலே அல்லாஹ் தஆலா அந்த வழிகளை வைத்திருக்கின்றான். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இறைவனுக்கு எந்த ஒரு நலவு நடக்கப் போவது கிடையாது. அந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கிரேடை நாங்கள் அதிகரிக்க போவது கிடையாது. அதை ஒட்டுமொத்த சமூகம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யாமல் இருப்பதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய கிரேட் குறைய போவதும் கிடையாது. ரப்புல் ஆலமீன் சில அம்சங்களை நமக்கு இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான், கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அந்த அம்சங்களை கொண்டு நீங்கள் இலக்கை இலகுவாக அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வழியை நமக்கு காட்டி தருகின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா இலக்கை அடைவதற்கு வைத்திருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் இலக்காகவே கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே,
அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு 5 முக்கியமான வழிகளை நமக்கு சொல்லித் தருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 விடயத்திலே நிறுவப்பட்டிருக்கின்றது, 5 அம்சங்களிலே எழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த 5 அம்சங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கடமையாக்கினார்கள். கடமையான அம்சங்கள் 5. முதலாவது அம்சம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்விலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற அம்சத்தை நாங்கள் கலிமா என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். கலிமா நம்மிடத்தில் கலிமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் உறுதியாக இருந்து விட்டோம் என்றால் ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இலக்கை அடைந்து விட்டோம் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், அதிலே நான் தான் உறுதியாக இருக்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் தர்காவுக்கு போவது கிடையாது, நாங்கள் தாயத்து தகடுகளை நம்புவது கிடையாது, வீட்டிலே தொங்கக்கூடிய குப்பிகளை நம்புவது கிடையாது, தேவையில்லாத கலாச்சாரங்கள் அனாச்சாரங்கள் இதெல்லாம் நம்மிடத்தில் கிடையாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்றால் அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம். கட்டாயம் இருக்க வேண்டும், அதில் இரண்டாவது கருத்து கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அதை ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர நாங்கள் வேறு யாரையும் பின்பற்றக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை தடுத்தார்களா? நாங்கள் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்களா? அப்படித்தான் நம்முடைய இபாதத்துகளை நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே உறுதியாக இருக்கின்றோம். செய்கின்றோமோ இல்லையோ உறுதியாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில பித்அத்துகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது, மார்க்கத்திலே உருவாக்கப்பட்ட நூதனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே உறுதியாக இருக்கின்றோம். சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதிலே உறுதியாக இருந்ததன் காரணத்தினால் நாங்கள் இலக்கை அடைந்து விட்டோம் என்று. நாங்கள் இலக்கை இன்னும் அடையவில்லை அன்பார்ந்த சகோதரர்களே. நாங்கள் தௌஹீதுவாதிகளாக குர்ஆன் சுன்னாவை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தௌஹீதை வழங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஒருமைத்தன்மையை வழங்கக்கூடியவர்கள் என்கின்ற நிலைப்பாட்டிலே இருந்ததற்காக வேண்டி நாங்கள் இலக்கை அடைந்தவர்கள் அல்ல. நாங்கள் இலக்கை அடைவதற்கான சிறந்த ஒரு சாதனத்திலே ஏறி உட்கார்ந்தவர்கள். ஆனால் இன்னும் நாங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை. இலக்கை அடைவதற்காக சாதனத்தை பயன்படுத்த வேண்டும், சாதனத்தை இலக்காக நாங்கள் மாற்றிவிடக் கூடாது. பயணம் சென்று ஒரு இடத்தை அடைவதற்காக வேண்டி பஸ்ஸை பயன்படுத்த வேண்டும், பஸ்ஸையே நம்முடைய இலக்காக நாங்கள் மாற்றிவிடக் கூடாது. அந்த பஸ்ஸில் ஏற வேண்டும், பயணம் போக வேண்டும், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. எனக்கு பஸ் கிடைத்து விட்டது என்பதற்காக நான் போய் சேர்ந்து விட்டேன் என்பது அர்த்தம் கிடையாது. என்னிடத்தில் நல்ல ஒரு சாதனம் கிடைத்திருக்கின்றது, கலிமாவிலே நான் உறுதியாக இருக்கின்றேன். எத்தனையோ பேருக்கு கொடுக்காத அந்த சாதனத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய 6 பில்லியன் மக்களிலே 2.5 பில்லியன் மக்களுக்கு தான் அந்த கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தையாவது அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த 2.5 பில்லியன் மக்களிலும் சொற்பமான அளவு மக்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த கலிமாவிலே உறுதியாக இருக்கக்கூடிய நிலைமை, அந்த உள்ளுறுதியை கொடுத்திருக்கின்றான். அந்த உள்ள உறுதி நமக்கு கிடைத்த நிலைமையிலே இப்படி ஒரு பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இஸ்லாமிய நாடும் கிடையாது. பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டிலே அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் சிறப்பு தான். ஆனால் அது இலக்கை அடைந்தோம் என்பதற்கான அடையாளம் அல்ல. இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அகீமிஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகையை நிலைநாட்டுவது என்பது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் தொழுகை நம்முடைய இலக்கு கிடையாது. தொழுகை அந்த இலக்கை அடைவதற்கான சாதனம், இலக்கை அடைவதற்கான வழி. அந்த வழியை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இலக்காக மாற்றிவிடக் கூடாது. நமக்கெல்லாம் நம்மிலே அதிகமானவர்களுக்கு 5 வக்து தொழுகின்றோம் என்பதிலே ஒரு திருப்தி, நான் சுபகை ஜமாத்தோடு தொழுகின்றேன் என்பதிலே ஒரு திருப்தி. ஆனால் சுபகை ஜமாத்தோடு தொழுதவரிடத்தில் என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்க வேண்டுமோ அதை அந்த மனிதனிடத்திலே காண கிடைப்பது கிடையாது. ஆனால் அவரிடத்திலே ஒரு திருப்தி என்ன, நான் 5 வக்து தொழக்கூடியவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் பேசுகின்ற நேரத்திலே அடுத்தவர்களை அதிகமாக குறை கூறக்கூடியவர்களாக நாங்கள் தொழுகையாளிகளை பார்த்திருக்கின்றோமா இல்லையா? அவர் எங்க தொழுகிறார், சஃப்ல எங்க மக்கள் வந்து நிற்கிறார்கள், எத்தனை சஃப்புகள் நிரம்புகின்றது, ஒரு சஃப் 2 சஃப்புக்கு மேலால் மக்கள் கிடையாது. ஆனால் அந்த 1-2 சஃப்பிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன், என்னால் அந்த 5 வக்துக்கும் போகக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த 5 வக்து தொழுகை நாங்கள் இலக்காக கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை இலக்காக நமக்கு சொல்லித் தரவில்லை, இலக்கை அடைவதற்கான சாதனமாகத்தான் சொல்லித் தருகின்றான். நோன்பு அடுத்தது,
ஜகாத், ஹஜ், நீங்கள் இந்த 5ஐயும் எடுத்து பாருங்கள் சோதர்களே. இந்த 5ம் ஒரு மனிதன் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு இலகுபடுத்தலுக்காக அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய சாதனம். இது இல்லாமல் அல்லாஹ் தஆலா பண்ணி இருந்தால் எது இலக்கு எங்கு போவதென்று தெரியாமல் மனிதன் வாழ்ந்திருப்பான். அல்லாஹ் தஆலா அந்த இலக்கை அழகாக நிர்ணயித்து நமக்கு தந்திருக்கின்றான். அதற்கான வழியை அழகாக நிர்ணயித்து தந்திருக்கின்றான். அப்படி என்றால் இலக்கு எது? எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்னை படைத்திருக்கின்றான்? எதை அடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை நம்மிடத்திலே. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 2 வசனங்களை கொண்டு இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இந்த 2 வசனங்களையும் சரியாக நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால் இந்த 2 வசனங்களும் சொல்லித் தரும் நம்முடைய இலக்கு எது, எதை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று. முதலாவது வசனம் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா கலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். வமா கலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ. அல்லாஹ் தஆலா எதிர்மறையாக பேசுகின்றான் சகோதரர்களே. ஒரு விடயத்தை இதைத்தான் உங்களிடத்திலே நாடுகின்றேன் என்று சொல்வதற்கும் இதை தவிர வேற எதையும் நாடவில்லை என்று சொல்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. எதிர்மறையாக ஒரு அம்சத்தை நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தினோம் என்றால் அதற்கு அடுத்த எதுவுமே அதனுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. நேராக ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு நோக்கமாக இருக்கலாம் என்று சொல்லலாம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் எப்படி பயன்படுத்துகின்றான்? வமா கலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ. மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை என்கின்றான். இல்லா லியஅபுதூன், எனக்கு யஅபுதூன்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர என்று சொல்கின்றான். சேர்த்து பார்த்தால் எனக்கு யஅபுதூன்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு கோலை செட் பண்ணுகின்றான். இந்த உலகத்தில் நாங்கள் யஅபுதூன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இலக்கணமான மக்களாக வாழ வேண்டும். தமிழிலே இந்த வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷனாக வணக்கம் என்று போட்டிருப்பார்கள். வணங்குவதற்காகவே தவிர அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை என்று. அந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை விட அரபியிலே இருக்கக்கூடிய அந்த யஅபுதூன் என்கின்ற வார்த்தை இன்னும் ஆழமான ஒரு அர்த்தத்தை நமக்கு சொல்லித்தரும் என்பதனால் அதனுடைய அர்த்தத்தையே நேரடியாக விளங்குவதற்கு முயற்சி எடுங்கள் என்ப அந்த சகோதரர்களே. யஅபுதூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அபுது என்று சொல்லக்கூடிய வார்த்தையோடு தொடர்பட்ட ஒரு வார்த்தை. அபுது என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பது நம்ம இடத்துல இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகளுக்கு அப்துல்லா என்று பெயர் வைக்கின்றோம், அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைக்கின்றோம், அப்துல் வதூத் என்று பெயர் வைக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பெயர் வைக்கின்ற நேரத்தில் அபுதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினோம். எதற்காக வேண்டி? அடிமை என்கின்ற அந்த சொல்லை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி. அபுது என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் அடிமை. யஅபுதூன் என்கின்ற வார்த்தைக்கு அடிமை செய்யக்கூடிய செயல்கள் என்று அர்த்தம் வைக்கலாம். அதை சேர்த்து நாங்கள் கொண்டு போய் இந்த வசனத்தை நாங்கள் விளங்குவதற்கு முயற்சி எடுத்தால் மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு அடிமைகளாக வாழ்வதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாங்கள் அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நம்மை இந்த உலகத்திலே அடிமைகளாக வாழ வைக்க வேண்டும் என்றால் அதற்கு கலிமா தேவை, அதற்கு தொழுகை தேவை, அதற்கு நோன்பு தேவை, அதற்கு ஜகாத் தேவை, அதற்கு ஹஜ் தேவை. அந்த செயல் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும், அதே நேரம் இந்த உலகத்தில் அடிமைகளாக நம்மை வாழவும் வைக்கும். எனவே அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். யார் அடிமை? இந்த உலகத்திலே அடிமைக்கும் சுதந்திரமானவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? மனிதர்களை அல்லாஹ்வுக்கு அடிமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மனிதர்கள் அடிமை என்கின்ற ஒரு நிலைமையை ஒரு காலத்திலே வைத்திருந்தானே இல்லையா? அடிமைகள், இவர் என்னுடைய அடிமை என்று சொல்வது ஒரு காலத்திலே வார்த்தைகளால் தவறு கிடையாது, இன்றைக்கு சொல்வது தவறாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னால் உள்ள காலத்தில் கூட அடிமை என்று சொல்வது தவறான ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே உங்களுடைய அடிமை, உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய அடிமைகள் என்று பல இடங்களிலே குர்ஆனிலே பயன்படுத்துகின்றார். நம்முடைய அடிமையோ நானோ எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தானே. ஆனால் நமக்கு இன்னொரு அடிமைத்தனத்தை இந்த உலகத்திலே வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா இப்பொழுதுள்ள சமூகத்துக்கு அல்ல, முன் சென்ற சமூகங்களுக்கு ஆரம்ப காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அதை ஏற்படுத்தி இருந்தான். அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா அடிமை என்று சொன்னால் என்ன என்பதை சொல்லி தந்தார். ஒரு அடிமையானவனுக்கும் சுதந்திரமானவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். ஒரு சுதந்திரமான ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால் அவனுக்கு செலக்ஷன் இருக்கின்றது, அவனுக்கு சாய்ஸ் இருக்குது. நான் சொல்வதை கேட்பதா இல்லையா என்கின்ற முடிவு அவன் எடுக்கலாம்.
எனக்கு இந்த வேலையை செய்துதான் சொன்னால் இந்த வேலை அவனை பாதிக்குமா அல்லது பிரயோசனத்தை தருமா, சும்மா சொல்றாரா இல்லைன்னா உண்மையாவே தான் சொல்றாரா என்றெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனிடத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே சிந்திப்பதற்கு இடம் இருக்கின்றது. ஆனால் ஒரு அடிமையாக இருந்தால் இந்த வேலையை செய்துதாண்டால் கேள்வி கேட்க முடியாது, செய்ய வேண்டுமா என்று திருப்பி கேட்க முடியாது, செய்ய முடியாதது போன்று இருந்தால் கூட கட்டாயம் செய்யத்தான் வேண்டும். அவர் அடிமை, சொன்னால் கேட்க வேண்டும், ஏன் என்கின்ற கேள்வி கூட கேட்காமல் செய்ய வேண்டும். இதுதான் அடிமைக்குரிய இலக்கணம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களை எல்லாம் நான் படைத்திருப்பது நீங்கள் எனக்கு அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படி என்றால் அல்லாஹ் எதையெல்லாம் சொல்றானோ அதையெல்லாம் ஒரு கேள்வி கேட்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஒரு வார்த்தை திருப்பி கேட்காமல் நம்முடைய சிந்தனைக்கு உட்படுத்தாமல் அல்லாஹ் சொன்னான் என்கின்ற ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு பல கட்டளைகளை நமக்கு சொல்லி இருக்கின்றான். அந்த கட்டளைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் காலையில எழும்பினதிலிருந்து நைட்டுக்கு தூங்க போகும் வரையிலே, சில வேளைகளில் தூங்கி கொண்டிருக்கின்ற நேரம் இடையிலே முழிப்பு வந்தால் கூட எப்படி நாங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம் உறவுகளோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம் அண்டை வீட்டாரோடு நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், பாதையிலே நடந்து போகின்ற நேரம், பாதையிலே நின்று கொண்டிருக்கின்ற நேரம், யாராவது ஒருவருடைய வீட்டுக்கு போனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய சகல காரியங்களுக்கும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். நகம் வெட்டவும் சொல்லி தந்தார்கள், முடிவெட்டவும் சொல்லி தந்தார்கள், நம்முடைய உடலை சுத்தம் செய்வதற்கும் சொல்லி தந்தார்கள். நாங்கள் என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமோ சகல அம்சங்களும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொல்லி தந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்திலே. எப்படி சொல்லி தந்தார்கள்? அவர்களாக நினைத்து சொல்லி தரவில்லை, அல்லாஹ் கேரண்டி பண்ணுகின்றான். வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யுஹா. இவரு அவருடைய மனோ இச்சைப்படி எதையும் மார்க்கமாக சொல்ல மாட்டார், அவர் சொல்வதெல்லாம் வஹியை தவிர வேற இல்லை என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு சர்டிபிகேட் கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அது வஹி. வஹி என்றால் இறைவனுடைய கட்டளை, இறைவனிடத்திலிருந்து வருகின்ற கட்டளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள் என்றால் அதை அப்படியே எடுத்து நடப்பவன் தான் அடிமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் தட்டை அவசரப்பட்டு துடைத்தோ அல்லது கைகளையோ நீங்கள் கழுவி விட வேண்டாம், உங்களுடைய விரல்களை நன்றாக சூப்பிக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் சாப்பாட்டிலே ஒரு இடத்தில் பரக்கத்து இருக்கின்றது, அதை நீங்கள் இழந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டார்கள். கட்டளையிட்ட மாத்திரத்திலே எடுத்து நடக்க வேண்டும், அவன்தான் அடிமை. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அது என்னதா சிங்கம்மா விரல்களை சூப்புறது, 4 பேருக்கு முன்னால் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்களே, அது எப்படி தட்டை முழுசாக வலிச்சு சாப்பிட்றது, என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்களா, கழுவுறதுக்கு தேவையே இருக்காது தட்டை என்று சொல்லி. எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எனக்கு அமையும் என்றதுனால நான் எப்படி அதை நடைமுறைப்படுத்துவது, உடனே நம்மட வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு வேணால் அது பொருத்தமா இருக்கும், இன்றைக்கு காலத்துக்கு அது பொருந்தாது. என்னமோ வித்தியாசமான ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி, இன்றைக்கு காலத்துக்கு இது பொருந்தாது, இந்த நாட்டுக்கு இது பொருந்தாது, இந்த ஊருக்கு இது பொருந்தாது, இந்த சபைக்கு இது பொருந்தாது என்றெல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளை அப்படி ஒதுக்குறதுக்கு முயற்சி எடுக்க முடியுமோ அந்த முயற்சியெல்லாம் நாங்கள் எடுக்கின்றோம். ஆனால் விஞ்ஞானம் வந்து விட்டது. விஞ்ஞானம் சொல்லுகின்றது, ஒருவர் சாப்பிடுகின்ற நேரத்தில் அவருடைய கையில் ஒரு வகையான அமைனோ ஆசிட் சுரக்கின்றது. அந்த அமைனோ ஆசிட் அந்த சாப்பாடோடு கலந்து நம்முடைய வயிற்றுகளுக்கு போகின்ற நேரம் நம்முடைய சமிபாடு டைஜஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி மிக இலகுவாகவே நடந்து விடுகின்றது. அதற்காக ஒரு சுரப்பு கையிலே வருகின்றதாம், ஒரு அமைனோ ஆசிட், ஒரு அமினோ அமிலம். அந்த சுரப்பை சாப்பிட்டு முடித்ததன் பின்னால் நல்ல அந்த சுரப்பு கையில நிறைய இருக்கிற நேரத்தில் அதை விரல்களை சூப்பிக்கொள்வதன் மூலமாக உள்ளுக்கு அனுப்பலாம். அனுப்புவதன் மூலமாக சரிமானம் அல்லது சமிபாட்டை மிக அழகாகவே செய்து முடித்து விடலாம் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொன்னதன் பின்னால் இப்ப சபை பார்க்கிறது கிடையாது, இப்ப காலம் பார்க்கிறது கிடையாது, இப்ப நாடு பார்க்கிறது கிடையாது. விரல சூப்புறது என்ன எதுன்னு கேட்டால் உடனே சொல்கின்ற பதில் என்ன, ஒரு அமினோ அமிலம் இந்த கையில விரல்ல வருகிறது தெரியுமா, அதை நாங்கள் சூப்பிக் கொண்டால் நம்முடைய அந்த சரிமானத்துக்கு அது உதவுமாம் தெரியுமா. அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டார் பெருமை வருதுல. ஏன் அதை இந்த விஞ்ஞான தகவல் கிடைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் செய்வதற்கு முன்வரவில்லை. ஏனென்றால் நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று.
அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது அப்படியல்ல இருக்கும். சமிஅனா வ தஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், செவியேற்றோம் மூளைக்கு அனுப்பினோம், தேடி பார்த்தோம், விஞ்ஞானத்தால் உறுதிப்படுத்தினோம், பின்னர் கட்டுப்பட்டோம். இப்படி இருப்பவன் அடிமை கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் அடுத்த நிமிடம் அந்த கேள்வியே கிடையாது. அல்லாஹ் சொன்னதற்காக நான் செய்கின்றேன் என்பதுதான் அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கின்றான். இவன் அடிமையாக இந்த உலகத்திலே வாழ்கின்றான. ஒரு நபியை கொண்டு 23 வருட பிரச்சாரத்தை கொண்டு இந்த மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி வேற சும்மா இல்ல, இந்த மார்க்கம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த மார்க்கத்தை இன்றைய தினம் நான் சம்பூர்ணப்படுத்துகின்றேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுடைய நியமத், உங்கள் மீது உள்ள நியமத்துகளை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். வ ரضيtu லக்கும் இஸ்லாம் தீனா, இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்ட மார்க்கமாக ஆக்கி விட்டேன். இந்த வசனத்தை பார்த்து யூதர்கள் பொறாமைப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே உங்களிடத்திலே சில ஒரு வசனம் இருக்கின்றது, அது எங்களிடத்திலே இருந்திருந்தால் அன்றைய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என்ன வசனம் என்று. இந்த வசனத்தை அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அது எந்த தினம் இறங்கியதென்றும் எந்த இடத்திலே இறங்கியதென்றும் எங்களுக்கு உங்களை விட நன்றாக தெரியும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தினான். அந்த சம்பூர்ணமான இந்த மார்க்கத்திலே 23 வருட பிரச்சாரத்தில் இறைவன் நாங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அவனுடைய எதிர்பார்ப்பை நபி மூலமாக நமக்கு கற்றுத் தந்தான். எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், எப்படி நம்முடைய வியாபாரத்தை செய்ய வேண்டும், நம்முடைய வீடு வாசல்கள் எப்படி அமைய வேண்டும், நம்முடைய ஆடைகள் எப்படி அமைய வேண்டும், நம்முடைய போக்குவரத்துகள் எப்படி அமைய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் செய்யக்கூடிய சகல காரியங்களும், பாத்ரூம் போறது கூட நாங்கள் எப்படி போக வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்பை கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே அடிமைகளாக வாழ்கின்றோம் என்று அர்த்தம். அதுதான் இலக்கு. நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அடிமைத்தனம் வெளிப்படுமாக இருந்தால், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனுடைய கட்டளை வெளிப்படுமாக இருந்தால், அந்த வெளிப்பாடுதான் நம்முடைய உலக வாழ்க்கையுடைய இலக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு தொழுகை உதவியாக இருக்கும் என்பார்ந்த சகோதரர்களே. நோன்பு நமக்கு உதவியாக இருக்கும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா என்ன குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது கெட்ட மானக்கேடான காரியங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல மானமுள்ள காரியங்களை உங்களை செய்ய வைக்கும் என்று அர்த்தம். தொழுகையின் மூலமாக ஒரு தொழுகையை தொழுது விட்டு நம் வாழ்க்கையிலிருந்து நிறைய கெட்ட விடயங்களை அகற்றுவதற்கு அந்த தொழுகை காரணமாக அமையும். அது ஒரு சாதனம். அந்த சாதனத்திலே நாங்கள் ஏறி தொழுது சலாம் கொடுத்து முடித்ததன் பின்னால் நாங்கள் புறம் பேசுவோமாக இருந்தால் அந்த சாதனத்திலே ஏறியதிலே பிரயோசனம் கிடையாது. நாங்கள் அருவருப்பான காரியங்களில் ஈடுபடுவோமாக இருந்தால் அந்த சாதனத்திலே ஏறினதில் பிரயோசனம் கிடையாது. நம்முடைய தொழுகை பெர்ஃபெக்டாக அமையும். நம்முடைய தொழுகை போன்றே நம்முடைய காரியங்கள் இருக்குமாக இருந்தால், ஒரு தொழுகையாளியை உலகத்திலே மக்கள் எப்படி எதிர்பார்ப்பார்கள்? குறைந்தது அப்படியாவது நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. எனவே அல்லாஹு தஆலா இலக்கை நிர்ணயிக்கின்றான். நான் சொன்னதை எல்லாம் இந்த உலகத்திலே கேட்டு வாழ்வதற்காக வேண்டித்தான் உங்களை அனுப்பி இருக்கின்றேன். எனவே நாங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றான் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா சொன்ன விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். இது ஒன்றும் அல்லாஹ்வுடைய கிரேடை ஏற்றுவதற்காக வேண்டிய அல்ல, இந்த உலகத்திலே நாங்கள் சரியாக வாழ்வதற்காக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்புகின்ற நேரம் சொல்லி கொடுத்து அனுப்பினான். ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன், எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே உங்களுக்கு அமையும். எப்பொழுது அமையும் தெரியுமா? எங்கள் புறத்திலிருந்து வருகின்ற நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப நமக்கு அல்லாஹ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்திருக்கிறது. இப்படி வாழுங்கள் என்று நபியை கொண்டு ஏவி இருப்பது, நம்மை அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழச் சொல்வதே நம்ம எல்லாம் நிம்மதியாக வாழ்றதுக்காக, இறைவன் அரிசிக்கு மேல நிம்மதியாக இருப்பதற்காக வேண்டிய அல்ல. எனவே நாங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக நம்மை அடிமைகளாக வாழுமாறு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி இருக்கின்றான். எனவே நம்முடைய வாழ்க்கையை அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்திலே சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த செய்தியை நாங்கள் அடிமைகளாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான். இந்த செய்தியை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய இன்னொரு குர்ஆன் வசனம் 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், சூரா முல்குடைய 2வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத். மனிதர்களுக்கு நாங்கள் ஹயாத்தையும் மௌத்தையும் கொடுத்திருக்கின்றோம். எதற்காக? லியபுல்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல. அவர்கள் அஹ்சனு அமலை செய்வதற்காக. அஹ்சன், ஹசன் என்றால் அழகு, அமல் என்றால் செயல்கள். அழகான செயல்களை இந்த உலகத்திலே செய்வதற்காக வேண்டும். அழகான செயல், அழகுக்கு புறம்பான செயல் என்று ஒரே செயல்ல 2 வடிவம் இருக்கும். ஒருத்தர் சாப்பிட்றாரு, அதில் அழகான பக்கம் ஒன்று இருக்கும். அருவருக்கத்தக்க அல்லது அந்த அழகுக்கு புறம்பான ஒரு பக்கம் ஒன்று இருக்கும். எது அழகான பக்கம்? அதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யுமாறு சொன்னார்களோ அதான் நமக்கு அழகான பக்கம் இல்லையா? நாங்கள் வேற ஏதாவது அழகான பக்கமாக எடுப்போமா? ஒரு ஆடையை அணிய வேண்டும். ஒரு ஆடையை அணிகின்ற நேரத்தில் எது அழகான பக்கம்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அணியுமாறு சொன்னார்கள்? ஆடை ஒன்றை அணிவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வலதை முற்படுத்துவார்கள். நாங்களும் அந்த ஆடையை அணிகின்ற நேரத்தில் நம்முடைய வலதை முற்படுத்தி அந்த ஆடையை அணிந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மாதிரி அந்த செயலை நாங்கள் செய்தோமாக இருந்தால் அந்த செயல் அழகான செயல், நாங்கள் ஏற்றுக்கொண்ட அழகான செயல். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த அழகான செயல்களை யாரெல்லாம் செய்கின்றார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால்தான் அந்த அழகை கூட நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அடிமைகளாக மாறிவிடுவோம். எனவே இந்த உலகத்திலே அடிமைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அழகாக அமைய வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. சில வேளைகளில் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றோம், அழகை சில நேரத்திலே விட்டு விடுகின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே. பின்பற்றுகின்றோம் என்ற பேரிலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதது போன்று நாங்கள் தொழுகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகை தொழுவது போன்று நாங்களும் தொழுகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றோம். ஆனால் சில வேளைகளில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றோம் என்ற பெயரில் சில வேளைகள் அதற்கு மாற்றமாக சில மக்கள் காரியங்களை செய்கின்ற நேரம் இறைவன் எனக்கு எதை தெரிவு செய்து என்னுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்றான் என்கின்ற நன்றி இல்லாமல் சில வேளைகளில் அடுத்தவர்களை விமர்சிப்பதிலும், அடுத்தவர்களை நோவினைப்படுத்துவதிலும், அடுத்தவர்களை வார்த்தைகளால் குத்துவதிலும் தான் நம்முடைய நேரங்களை அதிகமாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பார்ந்த சகோதரர்களே. அது எப்படி அழகாக மாறும்? அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறையாக இருக்கும்? தாவாவிலே கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக நபியே நீங்கள் அவர்களோடு நளினமாக நடந்து கொள்கின்றீர்கள். ஒரு நளின போக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் அல்ல, ஒரு நளின போக்கு. உங்களை பார்த்தால் போதும் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். உங்கள் நடவடிக்கைகளை பார்த்தால் போதும் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்று சொன்னவர் கூட 3 நாள் அல்லாஹ்வுடைய தூதரை அவதானித்து 4வது நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மத், அதாவது அன்னக அப்துஹு வ அப்துல்லாஹி வ ரசூலுஹு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சுமாமா என்று சொல்லக்கூடியவர் அவர் சொன்ன அந்த வார்த்தை வரலாற்றிலே பதியப்படுகின்றது. தாவாவே செய்யாமல், அதாவது வார்த்தைகளால் எதுவுமே சொல்லாமல், இஸ்லாத்துடைய பெருமதிகளை எல்லாம் எடுத்து வாயால் சொல்லி காட்டாமல் நடைமுறையை கண்டு இஸ்லாத்துக்கு வந்த மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு நளினமாக மக்களோடு அழகாகவும் நடக்கக்கூடியவர்கள். நம்மிடத்திலே சுண்ணாவை நடைமுறைப்படுத்துகின்றோம் என்ற பேரில் சில வேளைகளில் நம்மிடத்தில் இருக்கின்ற கடுமையான போக்கு அடுத்தவர்களை அந்த சுண்ணாவை கூட வெறுக்குமாறு பண்ணுகின்றது என்பார்ந்த சகோதரர்களே. சுண்ணா அது அழகாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் பார்க்கின்ற பார்வை, இது என்ன சுன்னா, இது இவன் எப்படியோ பிழையாகத்தான் வழங்கி இருப்பான் என்று பிழையாக வழங்கி இருப்பான் நினைக்கின்ற அளவுக்கு அந்த மக்களுடைய உள்ளத்தை அது மாற்றி விடுகின்றது. நம்மிடத்திலே இளகின மனது இருக்க வேண்டும், நளின போக்கு இருக்க வேண்டும், அடுத்த மக்களும் இதனுடைய உள்வாங்கப்பட வேண்டும் என்பதற்கான எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பார்ந்த சகோதரர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் பின்பற்றப்பட வேண்டும், நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்பட வேண்டும், அது நல்ல பண்புகளாக வெளிப்பட வேண்டும், நல்ல காரியங்களாக வெளிப்பட வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தர நல்ல பண்புகளை சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செயலை எவ்வாறு செய்ய சொன்னார்களோ அப்படியே செய்கின்ற மக்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். நல்ல பண்புகள், அந்த பண்புகளினூடாக இறைவனுக்கு அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ்வது, இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்ற
தந்திருக்கின்ற இலக்கு. இந்த இலக்கை அடைந்து விட்டோம் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா தருகின்ற பரிசாக சொர்க்கத்தை சொல்லுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ உலாயிகஹும் கைருல் பரியா ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அந்த கீழாலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த கூலியாகிய சொர்க்கத்தை நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நமக்காக வைத்திருக்கின்றான் சகோதரர்களே. எனவே இந்த உலகத்தில் நம்முடைய இலக்கை நோக்கி நாங்கள் சரியாக பயணிக்க வேண்டும். அந்த இலக்கை அடைந்து வாழ்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து விட்டான் என்றால் நன்றியாக நடக்க வேண்டும் சகோதரர்களே. அது ஒரு அடிமை இடத்தில் வர வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு பண்பு. நம்மிடத்தில் நன்றி இருக்க வேண்டும், அந்த நன்றி வெளிப்பட வேண்டும். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஹிதாயத்தை நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். பெருமிதம் பிடித்தவர்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, பெருமை அடிப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. நாங்கள் எல்லாம் யாரு தெரியுமா? நாங்கள்லாம் தௌஹீதுவாதிகள், நாங்கள் எல்லாம் மார்க்கத்திலே சரியாக பின்பற்றுவர்கள், இந்த மாதிரி பித்அத்துக்காரர்களோ இந்த மாதிரி ஷிர்க் செய்யக்கூடியவர்களோ கிடையாது என்று அல்லாஹ் அந்த மக்களிலிருந்து தான் நம்மை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்தான். அந்த மக்களிலிருந்து நம்மை செலக்ட் பண்ணி இறைவன் மாத்திரம் கொண்டு வரவில்லை என்றால் மையஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகாட்டி நாட முடியாது, உண்மைதான். அதுபோன்று அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டி நாடி விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு யாரும் கிடையாது. அல்லாஹ் மாத்திரம் நமக்கு வழிகாட்டை நாடி இருந்தால் நமக்கு நேர்வழி ஒன்று கிடையாது என்பது சகோதரர்களே. அல்லாஹ் செலக்ட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறான், அதற்கு நாங்கள் நன்றியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நன்றியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இரவு ஒரு நாள் முழுமையாக நின்று வணங்கி கால்கள் எல்லாம் புடைக்கின்ற அளவுக்கு வணங்கி கண்ணெல்லாம் கண்ணீரை சொருகுகின்ற நேரத்தில் ஆயிஷா நாயகி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் இப்படி தொழ வேண்டுமா? உங்கள் முன்பாவம் பின்பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்திருக்க நீங்கள் ஏன் இப்படி தொழ வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரான்னு தான் சொன்னார்கள். நான் ஒரு அடிமையாக, எப்படிப்பட்ட அடிமையாக? ஷக்கூரா, நன்றி உள்ள அடிமையாக இருக்கக்கூடாதான்னு கேட்டார்கள். ஒரு அடியானிடத்தில் நன்றி வெளிப்பட வேண்டும். அந்த நன்றிக்கான சில செயல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறைவா, இந்த ஹிதாயத்தை நீ எனக்கு தந்தாய், அதற்கு நன்றியாக நான் இதை செய்கின்றேன். 5 வக்து தொழுகை நன்றி செலுத்துவதற்கானதல்ல, அது கடமையை நிறைவேற்றுவதற்கானது. உபரியான தொழுகை நன்றியை வெளிப்படுத்துவதற்காக. ரமலான் மாத நோன்பு நன்றியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல, அது கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. உபரியான நோன்பு நன்றியை வெளிப்படுத்துவதற்காக. உபரியாக இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற அம்சங்கள் எல்லாம் நன்றியை வெளிப்படுத்துவதற்காக. சதக்கா கொடுக்கின்றோம், எதற்காக? நம் நன்றியை வெளிப்படுத்துவதற்காக. இறைவன் எனக்கு தந்த பொருளாதாரம், இறைவன் எனக்கு தந்த வாழ்க்கை, இறைவன் எனக்கு தந்த சொகுசு, இறைவன் எனக்கு தந்த நலவுகள், இந்த எல்லா நலவுகளுக்கும் என்னால என்ன செய்யலாம்? என் பொருளாதாரத்தால் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஸ்ட்ரென்த் ஆக்குவதற்காக வேண்டி என்னால் செலவழிக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்காக வேண்டி செலவழிப்பதும் என் நன்றியை வெளிப்படுத்துவதுதான். 70 பேர், 40 நபர்கள் அல்லது 100 நபர்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு இணை வைக்காத மக்கள் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்களாக இருந்தால் அந்த பரிந்துரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த பரிந்துரையை செய்வதற்கு அல்லாஹ் செலக்ட் பண்ண கூட்டம் யார்? எல்லா முஸ்லிம்களும் அல்ல. யாரெல்லாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத மக்களோ, அந்த மக்கள் தான் அந்த பரிந்துரைக்கு சொந்தமானவர்கள். யார் அந்த மக்கள்? கேட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்க தான். ஏன் நாங்க தான் என்று சொல்கின்றோம்? நாங்க தானே இணை வைக்காதவர்கள், நாங்க தானே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஒருமைத்தனம் தௌஹீதுடைய விடயத்தில் நாங்கள் தானே உறுதியாக இருக்கின்றோம். எதையுமே அவனுக்கு இணையாக நாங்கள் ஆக்கவில்லையே. சாதாரணமாக ஒரு மனிதனை கூட முஹஸ்ஸுதிக்காக கூட இணை வைப்பது நாங்கள் ஈடுபடுவது கிடையாது என்பது உண்மையாக இருந்தால் நாங்கள் செலக்ட் பண்ணதல்ல, அல்லாஹ் நமக்கு செலக்ட் பண்ணி தந்தது. அதற்கு எப்படி நாங்கள் நன்றியாக இருக்க வேண்டும்? அந்த ஜனாசாவுடைய செய்தி ஒன்று கேள்விப்பட்டால் அந்த நன்றியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த சகோதரர்களே. என்றால் அதுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை தான் ஆக்கி இருக்கின்றார். நம்மை அதுக்கு தகுதியானவர்களாக ஆக்கி நாங்கள் போய் பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற நிலைமையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்க நாங்கள் அதிலே கலந்து கொள்ளாமல் தவிர்ந்து கொள்வதற்கு 1000 சாக்குகளை சொல்லி நாங்கள் போகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்றி வெளிப்பட வேண்டும். நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் எது இருக்கின்றதோ அதை கொண்டு நன்றியை வெளிப்படுத்துவோம் என்பது அந்த சகோதரர்களை. நம்மளாலே எல்லாம் அந்த நன்றியை 100% எல்லாம் நம்மளால் வெளிப்படுத்தவும் முடியாது. நம்ம அல்லாஹு ஆலம் என்னை பொறுத்த மட்டும் 1% கூட நம்மளால் வெளிப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவ்வளவுதான் நாங்கள்.
அவ்வளவுதான் நம்முடைய சக்தி, அவ்வளவுதான் நம்முடைய நிலைமை. இறைவன் தந்ததுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு முயற்சி எடுப்பதாக இருந்தால் அது தந்தது எவ்வளோ என்று வழங்குறதுக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற அவ்வளவுமே டேமேஜ் ஆகணும். அப்ப விளங்கு எவ்வளவு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று. அதற்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்தி நம்முடைய ஆயுள் முழுக்க நன்றி செலுத்தினால் கூட நம்மால் முடியாது என்பாந்த சகோதரர்களே. அவ்வளவு அம்சங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றான். இருப்பதை கொண்டு முடிந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு முயற்சி எடுப்போம். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சிறந்ததுதான். பள்ளிவாசலுடைய அபிவிருத்திக்காக வேண்டி, மஸ்ஜிதுடைய புனர்நிர்மாணத்துக்காக வேண்டி, மக்கள் எல்லாம் நிம்மதியாக தொழக்கூடிய பைத்துல்லா அல்லாஹ்வுடைய மாளிகையை எழுப்பி நிப்பாட்டுவதற்காக வேண்டி உங்களிடத்திலே யாராவது கேட்டால் நம் நன்றி வெளிப்பட வேண்டும். அந்த விடயத்திலே என்னிடத்திலே பொருளாதாரம் இருந்தும் நான் அதை கொடுக்க மாட்டேன் என்று நாங்கள் ஒதுங்கி போவோமாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். யாராவது ஒருவன் பசி என்று நம்மிடத்திலே வந்து விடுவானாக இருந்தால் இன்றைக்கு சாப்பிடுவதற்கு எனக்கு அல்லாஹ் தந்தானே, நான் நன்றியை வெளிப்படுத்த வேண்டுமே. இறைவா உன்னுடைய ஒரு அடியான் வந்திருக்கிறான், நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கின்றவர்களாக நன்றியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். அடிமைகளாக செயல்களை செய்வது மாத்திரமல்ல, அந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக வேண்டி நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை எனக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தியாக, ஒரு பாடமாக, ஒரு அறிவுரையாக பதிவு செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா போதுமானவன். இலக்கை புரிந்து, இலக்குடைய வழிமுறைகளை புரிந்து, இலக்குடைய சாதனங்களை புரிந்து, இலக்குடைய பரிசையும் புரிந்து சரியான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவதற்கு வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ் ஸலாஹ். Allah